Taste the Daily. சென்னையில் வாக்குச்சீட்டுகளை சரிபார்த்ததில் 1000 விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் முறைகேடு நடந்திருப்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க சென்னை மாவட்ட ஆட்சியிடம் புகார் அளித்திருப்பதாக அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் கோவை சத்தியன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதயநிதியின் சேப்பாக்கம் தொகுதியில் 15 பூத்துகளில் மட்டும் 1722 போலி வாக்குகள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். உதயநிதி அவர்களுடைய தொகுதி, அவர் தான் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கிறார். மொத்தம் அந்த தொகுதியில் 220 பூத்து. இந்த 220 பூத்தில் நாங்கள் ஒரு 15 பூத்தில் மட்டும் இந்த வாக்காளர் சரிபார்க்கும் பணியை கடந்த ஒரு மாத காலமாக செய்தோம். இந்த 15 பூத்தில் வாக்காளர் லிஸ்ட்டு எங்கள் கையில் இருந்ததுக்கும் அந்த களத்தில் இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1722 ஓட்டு வெறும் 15 பூத்தில். அது என்னென்னா 553 பேர் இறந்தவர்கள், 1136 பேர் அந்த இடத்துல இல்லாமல் வேற இடத்துக்கு போனவங்க, டபுள் என்ட்ரி ஒரு 33. வெறும் 15 பூத்தில் 1722 வாக்காளர்கள் இல்லை. ஒரு 15 பூத்துக்கே இந்த நிலைமை என்ன, அப்போ 233 நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இந்த 1000 விளக்கு தொகுதி. இந்த 1000 விளக்கு தொகுதியில் மொத்தம் 39 பூத்தில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம், வீடு வீடாக சென்று. அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவர்கள் 899, அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போனவங்க 708, டபுள் என்ட்ரி 37, மொத்தம் 1644 பேர். ஸோ இதனுடைய தரவுகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்த தரவுகள், ஓட்டர் லிஸ்ட்டோடு எடுத்த தரவுகளை எடுத்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கொடுத்துருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியிலும் சராசரியாக 20,000 30,000 போலி வாக்காளர்கள் இருக்காங்க. இது முழு முதல் காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வரும் நேரத்தில் இந்த கள்ள ஓட்டு போடுவதற்கு உதவுவதற்கும் ஏதுவாக இருக்கிறதுக்கும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 பூத்துலையும் ஒரு 39 பூத்துலையும் இப்படி ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் மாற்றம் இருக்கு, அது எதுவுமே சரி பண்ணலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கும் இதை பற்றி நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். மாநில தேர்தல் ஆணையம் சரி, மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம். ஒரு முறையும் தகவல் கொடுக்கும் பொழுதும் பதில் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அவர்களுக்கு ஆட்களை நியமித்து இதை சரிபார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இங்கே ஆளுகின்ற கட்சிக்கும் இருக்கு.